அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா எம்பியின் பதவிக்கு சிக்கல், கால்நடைகள் மூலம் எலிக்காய்ச்சல் பரவல், சாவகச்சேரியில் பதட்டம், போரில் இறந்த உறவுகளுக்கு நினைவாலயம், மின்தூணில் சரிந்த மாடு அடுத்த நிமிடம் உயிர் பறிபோனது, நாடாளுமன்ற இணையத்தை தற்காலிகமாக முடக்குங்கள், முன்னாள் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு நீக்கம், தங்கத்துக்கு தட்டுப்பாடு. இதுபோன்ற செய்திகளை நீங்கள் இன்று எமது காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுபோன்ற செய்திகளை நீங்கள் கேட்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய காணொலியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. நாங்கள் தொடர்ந்து செய்திகளுக்கு வருவோம். அர்ச்சுனா எம்பியினுடைய பதவிக்கு சிக்கல், நியதிகள் பின்பற்றப்படவில்லை என மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு. யாழ்ப்பாணம் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஒஷல கேரத் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அரசு அதிகார கட்டமைப்பில் செயற்பட்ட ஒருவர் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றை எதிர்கொள்வதற்கு குறிப்பிடத்தக்க காலத்துக்கு முன்னர் பதவியிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் விடயத்தில் அந்த நியதி பின்பற்றப்படவில்லை எனவும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மனுவின் விசாரணைக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீதிமன்றம் மனு மீதான விசாரணைகளை ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இடம்பெறவுள்ளதாக அறிவித்துள்ளது. கால்நடைகள் மூலம் எலிக்காய்ச்சல் பரவலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் அதற்கான ஆய்வுக்கான கொழும்பிலிருந்து விசேட குழுக்கள் வந்திருக்கிறதாக யாழ்ப்பாண செய்திகள் தெரிவிக்கின்றன. யாழ் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு எலிக்காய்ச்சல் தொற்றியுள்ளதா, கால்நடைகள் மூலம் எலிக்காய்ச்சல் பரவுகின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக சிறப்பு குழு ஒன்று இன்று யாழ்ப்பாணம் வரவுள்ளது. யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் இது தொடர்பில் தெரிவித்ததாவது: யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக இதுவரை 99 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் நேற்று முன்தினம் தொடக்கம் நேற்று வரையான எலிக்காய்ச்சல் தொற்றுடன் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் 9 பேரும், யாழ்ப்பாண போதான மருத்துவமனையில் 5 பேரும் சேர்க்கப்பட்டுள்ளனர். எலிக்காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்காக இதுவரை அன்னளவாக 6000 பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவுகளில் காய்ச்சல் நோயாளர்களை இனங்காண்பதற்காக சுகாதார பணிப்பாளர் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார். தொற்று அவதானிக்கப்பட்டுள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் உள்ள கால்நடைகளில் இந்த கிருமி தொற்று உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக கொழும்பிலிருந்து தனியான குழு ஒன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வருவதாக இந்த செய்தியை குறிப்பிட்டுள்ளார். சாவகச்சேரி நகரத்தில் பதட்டம், கடைத்தொகுதி விவகாரம், மக்கள் நேற்று போர், உள்ளூராட்சி ஆணையாளரின் தலையிட்டால் போராட்டம் முடிவுக்கு. சாவகச்சேரி நகராட்சி சபையால் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கடைத்தொகுதிகள் கேள்வி மனு கோரல் மூலம் குத்தகைக்கு விடப்பட உள்ளதான நிலையில் குறித்த கேள்வி மனு பத்திரத்தை இடைநிறுத்த கோரி பிரதேச வர்த்தகர்களாலும் பொதுமக்களாலும் நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நாங்கள் இந்த கடைத்தொகுதிகளில் வர்த்தகத்தை முன்னெடுத்து வந்தோம். நாட்டில் ஏற்பட்ட போர் காரணமாக கடைத்தொகுதிகள் அழிவடைந்ததுடன் நமது வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டது. எனவே கடைத்தொகுதிகளை புதிதாக அமைக்க ஆரம்பிக்கும் போது அங்கு ஏற்கனவே வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று எமக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது நம்மிடம் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு முரணாகவே இந்த கேள்வி கோரல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏனைய உள்ளூராட்சி மன்றங்கள் கேள்வி கோரல்களை மேற்கொள்கின்ற போது தமது எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு முன்னுரிமை வழங்குகின்றன. அதுவே நடைமுறையாக இருக்கின்றது. தற்போது சாவகச்சேரி நகரசபை மட்டும் வெளிமாவட்டத்திற்கு இலகுவாக குத்தகைகளை பெறும் வகையில் இந்த கேள்வி கோரலை மேற்கொண்டுள்ளது என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த நகரசபை செயலாளர், நகரசபை முடிவுகளின்படியும் சட்டத்திட்டத்தின்படியும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களை நாம் புறக்கணிக்கவில்லை, அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தெரிவித்துள்ளார்.
எனினும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நகரசபை செயலாளர்களின் கருத்துக்களை ஏற்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து போராட்டத்தில் ஒருங்கிணைத்த சாவகச்சேரி நகரசபை முன்னாள் உறுப்பினர் கிஷோர் கைது செய்யப்பட்ட பின்னர் அவருக்கு போலீஸ் பிணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மாகாண ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளரால் கேள்வி திறப்பதை தவிர்க்குமாறும் நகரசபை செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புலிகளுக்கு நிதி சேகரிப்பு, சந்தேக நபர் கைது. கொழும்பில் அதாவது பிரிட்டனில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீளுருவாக்கத்துக்கு நிதி திரட்டிய குற்றச்சாட்டில் கடந்த 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ள புலம்பெயர் தமிழரான பிரித்தானிய பிரஜை கொழும்பு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளார். மேற்படி கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தனது தாயின் இறுதிச் சடங்குக்காக இலங்கை வந்தபோது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு நேற்று கொழும்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது சந்தேக நபர் சார்பாக சட்டத்தரணி KV தவராசா முன்னிலையானார். சந்தேக நபர் 2012ஆம் ஆண்டு நிதி சேகரித்தார் என்று போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். போதும் 2024ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்படும் வரையில் அவருக்கு எதிராக எந்த சான்றுகளும் முன்வைக்கப்படவில்லை என்பதை ஜனாதிபதி சட்டத்தரணி தனது வாதத்தில் சுட்டிக்காட்டினார். சந்தேக நபர் என்ன குற்றத்தை புரிந்தார் என்பதை போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கைகளில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி இவ்வாறான சட்ட ரீதியற்ற கைதுகளால் புலம்பெயர் தமிழர்களின் முதலீடுகள் குறைவடைந்து வருவதையும் சுற்றுலாத்துறைக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுவதுடன் அது இலங்கையின் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதையும் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். முன்வைக்கப்பட்ட வாதங்களை அடுத்து கொழும்பு நீதிபதி சந்தேக நபரை விடுதலை செய்தார். மின்கம்பத்தில் சரிந்த மாடு உயிரை விட்டது. யாழ்ப்பாணம் தட்டாதேரு சந்திப்பகுதியில் இரும்பு மின்கம்பத்தில் மின்னொழுக்கு ஏற்பட்டிருந்த நிலையில் மின்கம்பத்தில் படர்ந்திருந்த கொடியை மேய்வதற்காக சென்ற மாடு உயரழுத்த மின்சாரத்தால் தாக்கப்பட்டு சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளது. யாழ்ப்பாணம் நகரசபையின் ஆள்கைக்குட்பட்ட பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த மின்சார சபையினர் மின்கம்பத்துக்கான மின் இணைப்பை துண்டித்துள்ளனர். கடைகள் சூழ்ந்திருக்கும் அந்த பகுதியில் மனிதர்கள் எவராவது அந்த மின்கம்பத்தை தொற்றிருந்தால் நேற்று பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும். எனவே பொறுப்பற்ற தனமான இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் பலரும் தமது கண்டனங்களை வெளியிட்டிருந்தனர். உயிரிழந்த மாடு 3.5 லட்சம் ரூபாய் பெறுமதியானது என்றும் அது குடும்பம் ஒன்றின் வாழ்வாதாரத்துக்காக வளர்க்கப்பட்டு வந்தது என்றும் தெரிய வருகின்றது. போரில் உயிரிழந்த உறவுகளுக்கு நினைவாலயம். இலங்கையில் இடம்பெற்ற போரில் கொல்லப்பட்ட உறவுகளை நினைவு கூறுவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட நினைவிடம் தேவை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்ததாவது, கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று எமது மக்கள் தங்களது உறவினர்களுக்கு மிகவும் அமைதியான முறையில் நினைவஞ்சலி செலுத்தி தமது உணர்வை வெளிப்படுத்தி ஆறுதல் அடைந்தனர். இந்த விடயத்தில் ஜனாதிபதி நிலைப்பாட்டை பாராட்டுகிறேன். அதற்காக நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இறுதிப் போரின் வலிகள் இன்னும் ஆறவில்லை. தமது உறவுகளை இழந்தவர்கள் நடைப்பணங்களாக வாழ்ந்து வருகின்றனர். போரில் உயிரிழந்த தமது உறவுகளை மக்கள் நினைவுறுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நினைவிடம் தேவை. இதுவே மக்களின் கோரிக்கையும் கூட. தற்போது அஞ்சலி இடம்பெற்று வரும் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற வேண்டும். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவாக கட்டப்படும் நினைவாலயத்தில் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டால் அவர்களை நினைவுறுவதற்கு அவர்களின் சந்ததியினருக்கு கூட உதவியாக இருக்கும். எமது இனத்தின் பண்பாட்டை பிரதிபலிப்பாகவும் அமையும். முள்ளிவாய்க்காலில் நினைவிடம் அமைக்கப்பட வேண்டும். இதற்குரிய அனுமதியை அரசாங்கம் வழங்க வேண்டும். இனப்பாகுபாடு காட்டாமல் இந்த விடயத்தில் செயற்படுமாறு அனைவரையும் அழைக்கின்றேன் என்றார். முன்னாள் ஜனாதிபதிக்கு முப்படை பாதுகாப்பு நீக்கம். முன்னாள் ஜனாதிபதிமார்களுக்கு இதுவரை காலம் வழங்கிய அளவுக்கு அதிகமான எல்லை கடந்த பாதுகாப்புகள் நீக்கப்பட்டுள்ளன. அதிக பணச்செலவும் இதன் காரணமாக இளைஞருடைய பொருளாதாரம் சரிவடைந்ததும் மக்கள் அறிந்தது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய முப்படை பாதுகாப்பை அடுத்த வாரம் முற்றாக நீக்கப்படும் என போலீஸ் பாதுகாப்பு மாத்திரமே வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அவர் நேற்று மேலும் தெரிவித்ததாவது, முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய பாதுகாப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழுவால் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல உரிய பாதுகாப்பு மீளாய்வின் பின்னரே பாதுகாப்பு ஏற்பாடுகள் மறுசீரமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய பாதுகாப்பை நாம் குறைக்கவில்லை. அளவுக்கு அதிகமாக வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு உரிய மீளாய்வுகளுக்கு பிறகு முறையாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. எனினும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பங்க்ரோத் அரசியல்வாதிகள் இது தொடர்பில் தவறான கருத்துக்களை சமூகமயப்படுத்தி வருகின்றனர். இது மஹிந்த ராஜபக்சவை இலக்கு வைத்து நடவடிக்கை அல்ல, உரிய நிர்ணயங்களின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை ஆகும்.
மஹிந்த ராஜபக்சவுக்கு தற்போது கூட 60 போலீசார், 228 முப்படையினர் பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய பாதுகாப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்காக கடந்த 11 மாதங்களில் மாத்திரம் 1448 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதை கட்டுப்படுத்த வேண்டும். மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையின் பிரகாரமே நாங்கள் செயற்படுவோம். எந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கும் அடிபணிய போவதில்லை. அந்த வகையில் அடுத்த வாரத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டுள்ள முப்படைகளின் பாதுகாப்பை மீளப் புறப்படுவார்கள். போலீஸ் பாதுகாப்பு மட்டுமே வழங்கப்படும். 6 மாதங்களுக்கு ஒரு தடவை பாதுகாப்பு மீளாய்வு செய்யப்படும். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு மட்டுமல்ல, முழு நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே எமது நோக்கமாகும் என்றார். தங்கத்துக்கு கிராக்கி. இலங்கையில் அண்மை காலமாக தங்கத்தின் விலை தொடர்ந்தும் உயர்ந்த மட்டத்திலே காணப்படுகின்றது. நேற்றைய தினம் அடிப்படையில் 24 கேரட் தங்கத்தின் விலை பவுன் ஒன்றுக்கு 2,17,750 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை பவுன் ஒன்றுக்கு 1,99,650 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அவ்வப்போது சில ஏற்ற இறக்கங்களும் பதிவாகியுள்ளன. நாடாளுமன்றத்தில் இணையதளங்களை தற்காலிகமாக முடக்குங்கள். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் விவரங்கள் சரியாக உள்ளடக்கப்படும் வரையில் நாடாளுமன்ற இணையதளத்தை தற்காலிகமாகவேனும் முடக்கி வைக்குமாறு நிதியமைச்சர் கர்ஷன் நாணயக்கா கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை உரையாற்றுகையிலேயே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வித் தகமை தொடர்பில் கேள்வி எழுப்பும் உரிமை மக்களுக்கு உள்ளது. அந்த உரிமையை நாமும் ஏற்கின்றோம். ஆனால் சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்படும் போலி தகவல்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு எமக்கு கிடையாது. தரம் குறைவான மருந்தை கொண்டு வந்து மக்களை கொன்றவர்கள் எம்மிடம் கேள்வி எழுப்புவதுதான் எமக்குரிய பிரச்சினை. தமது கைகளில் குப்பைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் எமது பக்கம் விரல் நீட்டுகின்றனர். தேசிய மக்கள் சக்தி ஆட்சி மீது மக்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அது எமக்கு போதும். அதேவேளை இடம்பெற்றுள்ள தவறுகளை நிவர்த்தி செய்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகவல்களை சரியாக முழுமையாக உள்ளடக்கும் வரை நாடாளுமன்ற இணையதளத்தை தற்காலிகமாகவேனும் முடக்கி வைக்குமாறு நாடாளுமன்ற செயலாளரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். சேறுபூசும் பிரச்சாரம் மூலம் ஆட்டங்காண வைக்கக்கூடிய கட்சி தேசிய மக்கள் கட்சி அல்ல என்பதையும் கூறி வைக்க விரும்புகின்றேன் என்று அவர் கூறியுள்ளார். கணக்கறிக்கைகள் வழங்காத வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை. நாடாளுமன்ற தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர் கட்சியின் செயலாளர்கள், சுயேட்சைக்குழு தலைவர்கள் மற்றும் தேசிய பட்டியல் வேட்பாளர்களின் செலவு அறிக்கைகள் வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. எனினும் கட்சிகளை பிரதிநிதித்துவம் செய்யும் 8,361 வேட்பாளர்களில் 7,412 வேட்பாளர்களே கணக்கறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளனர். ஏனைய 949 வேட்பாளர்களும் கணக்கறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை. அத்துடன் சுயேட்சை குழுக்களில் போட்டியிட்ட 690 வேட்பாளர்களில் 493 பேர் கணக்கறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளனர். ஏனைய 197 வேட்பாளர்களும் கணக்கறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை. இதேவேளை 527 தேசிய பட்டியல் வேட்பாளர்களில் 434 பேர்கள் தங்களது கணக்கறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளனர். ஏனைய 93 வேட்பாளர்களும் கணக்கறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை. இவ்வாறு கணக்கறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது.